இது வந்து லைஃப் ஸ்டைல்ல இருந்து வாங்கியிருந்தேன். இந்த ஷாப் தான் ரொம்ப அழகா இருந்தது. என்னோட சில்க் சாரி பாத்தீங்கன்னா இந்த கலர் இந்த ஷேட்ல தான் இருக்கும். தென் இது வந்து பட்டர்ஃப்ளை, கொஞ்சம் பிரைஸ் அதிகமா தான் இருக்கு. சரி கியூட்டா இருக்குல்ல. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all doing good. இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் vlog and ஷாப்பிங் ஹால் தாங்க பார்க்க போறோம். என்னோட போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் நான் போன ஃபஸ்ட்டு ஷாப்பிங் இதுதான் சொல்லலாம். நாங்கள் ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக நாங்கள் விஆர் மால் ஷாப்பிங் போயிருக்கோம். விஆர் மால் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எல்லா பாப்பாக்கும் ஷனுக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அந்த டைமில் எனக்கும் தேவையான அக்சசரிஸ், பேக்ஸ், வேலட்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. மால் ரீச் ஆனதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஷாப் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடோ தான். ரேடோவில் வந்து மாமா ரொம்ப நாளாக ஒரு வாட்ச் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் போய் மாடல் செக் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலாக அந்த வாட்ச் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டோம். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ச்லாம் பார்த்துட்டு தென் வந்து கிளாஸஸ் வாங்கலாம், கூலிங் கிளாஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு சன்கிளாஸ் ஹட் இருக்கு இல்லையா, அங்கே தான் போயிருந்தோம். ஷனும் நானும் நிறைய கூலர்ஸ் ட்ரை பண்ணோம். பட் எனக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ எனக்கு பவர் இருக்கிறதுனால கூலர்ஸ் அந்த அளவுக்கு வேர் பண்ண முடியாது. நாங்கள் சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட் மாமா வந்து ஒரு கூலர்ஸ் வாங்கினாங்க ப்ராடாலேருந்து. கூலிங் கிளாஸ், பேக்ஸ் அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா கிட்ஸுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். பிகாஸ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஷாப்பிங்கே வந்து ஈவினிங், மார்னிங் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தோம். பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு வரோம் இல்லையா. ஸோ நிறைய நேரம் வெளியே இருக்க முடியல எங்களுக்காக. ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நல்லா முடிச்சுட்டு எல்லாமே வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லாங் வீடியோ தான். ஸோ எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிவிட்டு இல்லைன்னா வார்ட்ரோப் க்ளீன் பண்ணிட்டு இல்லை சிப் ஆஃப் காஃபி வந்து குடிச்சிட்டே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஹாய், ஃபைனலாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30க்கு மேலே ஆகுது. ஸோ நான் வந்து சன்செஸ்டிக்காக பார்த்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஓகே நம்ம வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ எடுத்துடலாம், இல்லைன்னா அது அப்படியே இருந்துடும், அதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நான் செட்டில் ஆயிருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 year ஆச்சு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி. ஸோ வந்து ஏதாச்சும் வந்து உளர்னேன்னா மன்னிச்சிருங்க. ஸோ ஏதாச்சும் வளர்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் போகிறது வந்து ஒரு குளிர் பிரதேசம், ஷிம்லா போகிறோம். அங்கே தான் டெஸ்டினேஷன் வெட்டிங். ஸோ அங்கே போகிறதுனால கொஞ்சம் திங்ஸ் வந்து அதுக்காக நிறைய நம்ம ஊருனா ஃபங்க்ஷன் வேர் மட்டும் வாங்கினா போதும். நம்ம வந்து டெஸ்டினேஷனுக்கு போகிறதுனால, அதுவும் குளிர் பிரதேசத்துக்கு போகிறதுனால அதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டுருக்குறோம். நேற்று இல்லை லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக ஈவினிங் போயிட்டே தான் இருக்கிறோம் ஷாப்பிங்க்கு. ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சஷ்டியை கூட்டிட்டு போறதுக்கு அவளோட பேக் கிரியேட் பண்ணோம் இல்லையா. அவளோட பேக் எல்லா திங்ஸும் வைக்க முடியாது, ஜஸ்ட் நம்ம கேரி பண்றதுக்காக நான் இந்த பேக் வாங்கியிருக்கேன். இது வந்து லைஃப் ஸ்டைல்ல இருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் பேக், கேர்ள் பேபி, ஸோ பிங்க் கலர். ஸோ இந்த பேக் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த டயப்பர் பேக் மேலே வந்து பெருசாக அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நான் ஷனுக்கே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணதில்லை. என்னோட பேக்ஸ் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு அதில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ சஷ்டிக்காக ஒரு நியூ பேக் வாங்கியிருக்கேன். இதில் எல்லாம் நம்ம கேரி பண்ணிக்கலாம். இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. தென் உள்ள ஒரு லாங் ஜிப் கொடுத்துருக்காங்க. அகெயின் உள்ள வந்து ஒரு ஜிப், தென் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஸ், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், சஷ்டிக்காக வாங்கினது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளம்ஸியாக அங்கங்கே தான் காட்ட முடியும். பிகாஸ் எல்லாமே வந்து கலந்து இந்த கேரி பேக்லேருந்து அந்த கேரி பேக் போட்டு அப்படி இப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஷ்டியோடது பார்த்துடலாம். சஷ்டியோட ட்ரெஸ் வந்து இது வரைக்கும் நான் ஷாப்பிங் ஹாலில் காட்டினதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். இதோட பேண்ட் வந்து கீழே விழுந்துச்சு. நான் வந்து வெஸ்ட் சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா. இது டாப்பு, நெக்ஸ்ட் இது வந்து பேண்ட்டு, ஒரு செட்டாக வாங்கியிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
ஹுடி மாதிரி வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டர் வாங்கலாம், நம்மளுக்கு வந்து ஜாக்கெட்ஸ் வாங்கிக்கலாம், ஜர்க்கின்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி அவளுக்கு தேடினப்போ இது கிடச்சிது எனக்கு வெஸ்ட் சைடில். அகெயின் பிங்க் கலரில் தான் இருந்தது, வேறு கலர்ஸ் அவைலபிளாக இல்லை. ஸோ வந்து பிங்க் கலர் வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. ஒரு குட்டி ஹுடியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபினிஷிங் சாஃப்டாக சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினா கண்டிப்பாக வெப்சைட் கூட செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கராக வருது. நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் சைட்லேயே இந்த 3 பீஸ் செட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து இது மட்டும் தனியாக வாங்கினேன், அப்புறம் பாட்டம் தனியாக வாங்கியிருந்தேன். ஒரு பிங்க் கலர், ஒரு எல்லோ கலர், ஒரு ஒயிட் கலர். இதில் குட்டி குட்டி பன்னீஸ் இருக்குது, ரேபிட், குட்டி ரேபிட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ். அழகாக இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது டாப் தனியாக பாட்டம்ஸ் தனியாக வாங்கியிருந்தேன். 3 இருந்தது. ஸோ அகெயின் எல்லோ கலர், அந்த ரேபிட் போட்டது, தென் பிங்க் கலர், இது 3 வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் போயிருந்தோம். லைஃப் ஸ்டைலில் வந்து ஷனு வந்து அவள் தங்கச்சிக்காக வந்து நிறைய திங்ஸ் வாங்கினா. ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், ஓகே நீ உன்னோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து கொடுன்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் அவள் எடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃப்ராக் தான். ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்லா ஒயிட் ஃப்ராக்ல வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க. ரெட் கலர், அப்புறம் ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், ரொம்ப ப்ரிட்டியாக சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்ட் மாதிரி இருக்குது. இந்த ரெட் கலர் மட்டும் ஒரு கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் செட் மாதிரி, பேண்ட், தென் அதோட செட். க்யூட்டாக இருக்குல்ல, டாப் இது, பேண்ட் இது. ஸோ வந்து ஹில் ஸ்டேஷனில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது ஷானு குட்டியோட இன்னர் வேர்ஸ் அதெல்லாம் வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த பேக் போகலாம். இப்போ நிறைய பேக்ஸ் இருக்குது. ஸோ வந்து நிறைய பேக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஷாப்பிங் பண்ணதுனால எல்லா ஷாப்பிங்குமே ஒரே வீடியோவில் காட்டினா உங்களுக்கே போர் அடிச்சிடும். டைம் அந்தளவுக்கு எனக்கும் இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நாங்கள் வெஸ்ட் சைடில் வாங்கினது இந்த என்ன சொல்கிறது, இது என்ன போட்டிருக்காங்க, ஸ்லீப்பர் பேக் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக வந்து இந்த காட்டனில் வந்து இருக்கும் இல்லையா, புசு புசுன்னு அந்த ஜிப் போட்ட மாதிரி, அதுவுமே இருக்குது. ஷனுன்னு வருது, அதுவுமே வந்து இருக்குது. பட் அது வந்து கேரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப புசு புசுன்னு இருக்கும். ஸோ 3 months ஆக போகுது. ஸோ அதுக்காக இதுவே வந்து அவளுக்கு நல்லா இருக்கும். வரல ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பர் பேக் தான் வாங்கியிருக்கேன். அவகிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. பட் அது ஆர்டினரியாக எப்பவுமே வந்து குழந்தைங்களுக்காக ஸ்டேபிளாக எல்லா இடத்துலையுமே வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா, அதில் பிங்க் கலரில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு சைடு தான் உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் பண்ண முடியும், ஜிப் கொடுத்துருக்காங்க. அனதர் சைடு வந்து இது பின்னாடி கீழே வரைக்கும் வரும். இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அகைன் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சஷ்டிக்காக நாங்கள் வாங்கின பெட், குட்டி பெட், ஸ்லீப்பர் பேக். அழகாக இருக்குல்ல. அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்லீப்பர் பேக்கில் வந்து கேரி பண்ணுறதை விட இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கோம். அடுத்து சஷ்டிக்காக என்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆங்கிள் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிருந்தா சாரி, கொஞ்சம் போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி இப்படி தான் வீடியோ இருக்குது. பிகாஸ் பேபிஸ் இருக்கிறப்போ கொஞ்சம் வந்து அப்படிதான் இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செபாமெட்லேருந்து இந்த க்ரீம் வாங்கியிருக்கோம், பாடி லோஷன். இது வந்து சஷ்டிக்காக வாங்கியிருக்கு. இதோட ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட கிளாசிக் காயத்ரி சேனலில். அடுத்தது சஷ்டிக்கு நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து வாங்கியிருந்தோம். வெஸ்ட் சைடில் வாங்கியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் பேபி பிராண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து மால் விசிட் பண்ணுறப்போ இந்த ஷாப்ஸ்லாம் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது அகெயின் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல தான் ட்ரெஸ் எடுக்க முடியும். அவளுக்கு ஃபங்க்ஷன் வேறுனா எதுவுமே எடுக்கல. பாப்பாவை கஷ்டப்படுத்த விரும்பல, ரொம்ப என்ன புசு புசுன்னெலாம் போட்டு. ஸோ அவளுக்காக சிம்பிளாக எடுத்திருக்கு. ஐ ஹோப் அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் எல்லோ கலர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெரிஸ் போட்டு அழகான ஒரு ஒயிட் வித் பிங்க் கலர். இது 2. அடுத்தது
மதர் கேர்ல வாங்கியிருந்தோம். எப்படி இருக்கு பார்த்துட்டு அப்படியே வச்சிருந்ததா, ஸோ அப்படி இருக்கு. மதர் கேர்ல வாங்கியிருந்தது. அகெயின் இந்த ஸ்லீப் சூட் வாங்கியிருந்தோம் கிரீன் ஷேட்ல. எப்பவுமே வந்து பிங்க் எல்லோ அப்படியே எடுத்துட்டு இருந்தோமா, ஸோ கிரீன் சூட் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இது. செகண்ட் ஒன் ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல, சும்மா பிளெயினா இருக்கு, சாலிட் ஸ்கை ப்ளூ கலர்ல. இங்க ஒரு குட்டி crocodile போட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சூப்பர் கிரீன் கலர். அதுல வேற கிரீன் தெரியுது, பட் ஸ்ட்ரைட்டா பாக்குறப்போ ஒரு டார்க் கிரீன் கலர்ல இருக்கு. இந்த மூணும் மதர் கேர்ல வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து மேண்டட்ரி இல்லையா, கண்டிப்பா குழந்தைங்க இருக்கிறப்ப, இதெல்லாம் கண்டிப்பா குழந்தைங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவைப்படும். அதுவும் வந்து ஹில் ஸ்டேஷன்ல நிறைய தேவைப்படும். இன்னும் வாங்கணும். அதுக்காக வந்து நான் ஜஸ்ட் பார்ன், அப்புறம் வந்து பார்ன் பேபிஸ், அப்புறம் பேபி ஹக், இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அது இப்போ வாங்கினா அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இது கியூட்டா இருக்குல்ல, அழகா இருக்கு. பட் இது கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாக்ஸ் வாங்கியிருக்கோம் குட்டியா. நெக்ஸ்ட் ஒன் மிட்டன்ஸ் வாங்கியிருக்கோம். இது 2 பேர் தான் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே நிறைய இருக்கு. ஸோ இது 2 மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்கு. இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வாங்கினது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சனுக்குட்டிக்கு போகலாம். சனுக்குட்டிக்கு நிறைய ஷாப் பண்ணோம். பிகாஸ் அவள் வந்து ஃபங்க்ஷன் வேற வாங்கணும் இல்லையா. சஷ்டிக்கு வந்து இதெல்லாம் வாங்கினா போதும். பட் அவளுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் வேர் வாங்கினது ஆல்டர் கொடுத்துருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் அது வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன வாங்கினோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஜாகர்ஸ் வாங்கினோம். ஸோ டிராவலுக்கு அங்கே வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சி ப்ளூ கலர், சி கிரீன், ஆக்சுவலா சி கிரீன் கலர்ல ஜாகர்ஸ் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிங்க் கலர், நல்ல டார்க் பிங்க் கலர்ல ஒரு ஜாகர்ஸ் வாங்கியிருக்கு. அடுத்தது கிரீன் கலர்ல டிஷர்ட். கொஞ்சம் பெருசா தான் இருந்தது, பட் அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமே, எனிவே மேல வந்து ஜர்க்கின் போட்டுப்பா, ஸோ அதுக்காக கொஞ்சம் பெருசாவே எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து ஃபேம் ஃபார் எவர் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து லைஃப் ஸ்டைல்ல வாங்கியிருந்தோம். அடுத்து லைஃப் ஸ்டைல்ல நம்ம குட்டிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலாக அவங்க டேடி செலக்ட் பண்ணாங்க அங்கே இருக்கிறதுல. அங்கே வந்து பார்ன் பேபிஸ்க்கு, குட்டி பேபிஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி நான் பார்க்கல. அவங்க இந்த 2 செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த அழகா க்யூட்டாக இருக்கிற ஒரு சூட் வாங்கியிருக்காங்க. அகெயின் இது 2 பேராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலர்ல, இது பீச் கலர்ல இருக்கு, இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஓகே, பேக்ஸ்லாம் ஓரமா வச்சிடலாம். ஓகேவா, இனிமே மால் போறப்போ கண்டிப்பா வந்து நம்ம பேக்ஸ் கொண்டு போறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் see how many bags, எவ்வளோ பேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது பாருங்களேன். பேப்பர்ஸ் இது வந்து இது பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஸோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஷாப்பிங்க்கு தனியாக டோட் பேக் மாதிரி வாங்கிக்கலாமா வேணாமா அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லுங்கிற ஷாப்ல இருந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக சனுக்குட்டிக்கு வந்து ஃபங்க்ஷன் வேர் மேக்ஸிமம் எல்லுலேருந்து வாங்குவோம். எல் ஆர்எம்கேவியில் சேமாக அந்த ஃபங்க்ஷன் வேர்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அங்கேருந்து நாங்கள் எல்லில் இருந்தா இங்கே சென்னை வந்ததுலேருந்து அங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிறது கேஷுவல் வேர் தான். பிகாஸ் ஃபங்க்ஷன் வேர் நான் சொன்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அழகான இந்த ஃப்ராக் தான், ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோ, பிங்க், கிரீன் எல்லாமே இருந்தது. இது வந்து ஷனுவோட செலெக்ஷன், அவளே செலக்ட் பண்ணிக்கிட்டா. ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். அழகா இருக்கான், அழகா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஷனு வேர் பண்றப்போ சூப்பரா இருந்தது. அடுத்தது இந்த ட்ரெஸ் அவங்க அப்பா செலக்ட் பண்ணாங்க, இதுவும் சூப்பரா இருந்தது. இது ஸ்கர்ட், இது லாங் ஸ்கர்ட் மாதிரி வரும். அடுத்தது இதோட டாப் பாத்தீங்கன்னா இப்படி இருந்தது. சரி, கியூட்டா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சனுக்குட்டி வேர் பண்ணி காமிக்கிறப்போ ரொம்ப அழகா இருந்தது. அதுக்காக கீழே கூட இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இந்த ஒர்க் ட்ரெஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இது இன்னும் கேஷுவல் வேர்ல நாங்கள் எல்ல வாங்கியிருந்தோம். எல் இந்த ஷாப் தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபெஸ்டிவ் வேர் பார்க்கணும்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே அவைலபிளாக இருக்கு, செக் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா.
அடுத்தது நம்ம அக்சசரிஸ் பார்க்கலாம். இந்த இதில் நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயினாக எனக்கு பிடிச்சது அக்சசரிஸ். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய திங்ஸ் உள்ளே இருக்குது. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நிறைய ஹெட்பேண்ட் அதெல்லாம் வந்து இப்போ வர்றப்போ கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கூட பார்த்தாச்சு. ஸோ அதனால் இருக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நான் அந்த பேக் வாங்கியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து இந்த பர்ஸும் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அகெயின் எல்லோ கலர் வேலெட் வாங்கியிருக்கேன். வேலெட்டாக பர்ஸாக எப்படினாலும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி தான் இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்குவேன். ஸோ அப்படியே வாங்கியிருக்கேன். இது மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள காயின் போடுறதுக்கு ஒரு ஜிப், அவ்வளோதான். அப்புறம் கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு இங்கேயும் அங்கேயும், அப்புறம் கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு இங்கேயும் அங்கேயும் இது கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இது வந்து ஜிஞ்சர் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து ஹெட்பேண்ட் வாங்கியிருக்கேன். ஹெட்பேண்ட் வந்து வச்சு அழகாக இருக்கும்ல பாப்பாக்கு. ஸோ அவளுக்கு ஷார்ட் ஹேர் தான் இப்போ இருக்குது. ஸோ அதுக்காக ஹெட்பேண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேர்ல் டீட்டெயிலிங்கில், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேர்ல் டீட்டெயிலிங்கில் இங்கே பவு வச்ச மாதிரி, பவுலில் ஃப்ளவர் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல? க்யூட்டாக இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பீட்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸ்டோன் அண்ட் பேர்ல் இது ரெண்டுமே ட்விஸ்ட் பண்ண மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே 250. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பிங்க் கலர். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வேர் பண்ணுற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது மீனும் இல்லை, இது 3 வந்து ஷனுவோட ஹெட்பேண்ட். அடுத்தது இது வந்து ஒரு போச் மாதிரி ஒரு கிளிப். ஆக்சுவலாக இது எனக்கு வாங்கியிருக்கேன். என்னோட சில்க் சாரி பார்த்தீங்கன்னா இந்த கலர், இந்த ஷேடில் தான் இருக்கும். இதே கலர் இல்லை, இந்த ஷேடில் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் கேட்ச் கிளிப்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து கிளா கிளிப்ஸ் சொல்லுவாங்களா, கிளச்சஸ் மாதிரி. அழகான எல்லோ கலர் அண்ட் ப்ளூ கலர். தென் இது வந்து பட்டர்ஃப்ளை. இது ரெண்டும் வெஸ்ட் சைடில் வாங்கினது. ஆக்சுவலாக எல்லாமே அக்சசரிஸ்லாம் ஒரே பேக்கில் இருக்கா, ஸோ தெரியல. இது ரெண்டும் வெஸ்ட் சைடில் வாங்கினது. அதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் இங்கே லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன். நெக்ஸ்ட் அழகாக இருக்குல்ல, இந்த இதுவும் வந்து லைஃப் ஸ்டைலில் வாங்கினது தான். இதுக்குள்ள ஹெட்பேண்ட். ஃப்ரீ ஹேரில் வந்து நான் ஷாப் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி இதில் ஒன்று வந்து வேர் பண்ணிட்டேன். சாண்டில் கலரில் இருந்தது. ஸோ அழகாக இருக்கா? கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது வெஸ்ட் சைட்லேயும் சரி, அதே மாதிரி லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த அக்சசரிஸோட குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் வெளியே வாங்குறத விட லைஃப் ஸ்டைல்களோட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு, இது என்ன கலர், நல்ல ப்ளூ கலர், அது ஒன்று வாங்கியிருக்கேன். அகெயின் இது என்னோட சாரீ கலர். அடுத்தது ஷனுக்குட்டிக்காக இந்த பேண்ட், ரெட்டஜடை போடுவோம் இல்லையா ஸ்கூல் போகிறது, அதுக்காக வாங்கியிருக்கேன். அகெயின் நெக்ஸ்ட் குட்டி பாப்பா குழந்தைங்க, பொன் குழந்தைங்க இருந்தாலே ஹெட்பேண்ட் ஹேர் பேண்டுக்கெலாம் பஞ்சமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நிறைய கலர்ஸில் இந்த கூட வாங்கியிருக்கேன். அழகாக இருக்குல்ல? நல்லா இந்த கலர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பவுடர் ப்ளூ, எல்லோ கலர், லாவெண்டர் கலர், பிங்க், க்ரீன்னு சொல்லிட்டு. அது இந்த பேக்கில் போட்டு வச்சுருக்கேன்னா ஸோ என்னால் சரியாக பார்க்க முடியல. ஓகே, எல்லாமே 3 கலர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த இது வாங்கியிருக்கேன், ஒயர்டு ஹேர் பேண்ட். இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் வந்து எனக்கு வந்து முடி ரொம்ப சிக்காகும். பட் ஷனுக்கு நல்லா இருக்கும் சொல்லி ஷனுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்தது இந்த இது ஆக்சுவலாக ஆஃபரில் இருந்தது. 499, 70% ஆஃபரில் இருந்தது. ஸோ அதுக்காக வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே குட்டியாக ஒரு பேர்லில் வந்து ஒரு ஸ்லைடு கொடுத்துருந்தாங்க, அது மிஸ் ஆகுது. ஷன் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இது க்யூட்டாக இருக்குல்ல?
அகைன் அந்த கிறிஸ்டல் பீட்ஸ் நான் இதில் ஹெட்பேண்டில் சொன்ன பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த பீட்ஸில் உங்களுக்கு ஸ்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு சைடில் வந்து இப்படி வந்து இது பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான், அக்சசரிஸ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஷனு வந்து அவள் இதில் வெஸ்ட் சைடில் இந்த கேப் வாங்கியிருந்தா. இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அகெயின் லீவ் விட்டுட்டு பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக அவள் இதை வாங்கியிருக்கா. சூப்பர் குட்டியாக இருக்குது, பட் சூப்பராக இருக்குது. அவளுக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு குட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர் வந்து நாங்கள் அண்ணா வந்திருந்தாங்க, என்னோட அண்ணா. ஸோ அவன் வந்திருந்தப்போ கேக் வாங்குறதுக்கு பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே இருக்கிறது அங்கே போய் வாங்க போயிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து க்யூட்டாக ட்ரெஸ்ஸஸ் இருந்தது, அதனால அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சனக்குட்டிக்கு வந்து நைட்டி எடுத்திருந்தாங்க. நான் ஒரு டைம் போனப்போ அங்கே நைட்டி எடுத்திருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஐ திங்க் 100 rupees நைட்டி பார்த்தீங்கன்னா 150 180 தான் மேக்ஸிமம் வரும். பட் குவாலிட்டி நல்லா இருந்தது, வீட்டில் போட்டுட்டு இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னோட வளகாப்புக்கு கொஞ்சம் திங்ஸ், இந்த ஒட்டியாக நம்ம தலைமுடி வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் தான் போயிருந்தோம். அப்போ பார்த்தப்போ பிடிச்சிருந்தது. ஸோ அகெயின் இப்போ போகிறப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மாவும் அண்ணாவும் பாப்பாக்காக. இது ஃபர்ஸ்ட் நைட்டி, இது செகண்ட் நைட்டி, இது ஷனுவோடது. இப்போ நம்ம சஷ்டியோடது பார்க்கலாம். சஷ்டியோடது ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் அழகா இருக்குல்ல, கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீன் கலர், இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 449 போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப யூனிக்கான குட்டி குட்டி யூனிக்கான இருக்கு. ஸோ இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், சிம்பிள் அண்ட் கியூட். இது வாங்கியிருக்காங்க. எல்லாமே வந்து கியூட்டாக வந்து இதோட வருது. ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோ தான். இப்போவே வந்து 20 மினிட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நிறைய ஷாப்பிங்கோட உங்களை மீட் பண்ணுறேன். ஷாப்பிங் மட்டும் இல்லை, குக்கிங், என்னோடய லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டிங் போகிறோம் இல்லையா, எல்லாமே vlog எடுத்து இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் என்னோட கனெக்டடாக இருங்க, ஓகேங்களா? பாய்.